ஆடியன்ஸ் யாரெல்லாம் ருக்மணி அம்மா தன்னோட சவால ஜெயிச்சே ஆகணும், அதுக்கான தருணமும் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. போன வார எபிசோட்ல மேஸ்திரி ருக்மணி அம்மா வீட்டுக்கு போய் சீக்கிரம் பால் காய்ச்சினா நல்லது, நீங்க நாள் குறிச்சிருங்க, நாங்க வேலையெல்லாம் முடிச்சிரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. அதுபடியே ருக்மணி அம்மாவும் தனமும் என்ன பண்றாங்கன்னா, கிரகப்பிரவேசம் பண்றதுக்காக பத்திரிக்கை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பத்திரிக்கையும் செலக்ட் பண்ணிட்டாங்க 3 பேருமே சேர்ந்து. பத்திரிக்கை செலக்ட் பண்ணதும் இல்லாம இந்த விஷயத்த தனம் போய் கதிரேசன்ட்ட சொல்றாங்க. இது நம்ம வீட்டுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் கதிரேசன்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனா கதிரேசன் இப்போதைக்கு எதுவும் தெரிய வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அந்த தருணம் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்லியிருந்தாங்க. வர எபிசோட்ல இதுதாங்க நடந்தது. ஆனா இனி வர எபிசோட் ரொம்பவே தரமா இருக்க போதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா நாம எதிர்பார்த்ததுதான் நடக்க போகுது. இந்த வார எபிசோட்ல என்ன பண்ண போறாங்கன்னா, பத்திரிக்கையா பிரிண்ட் அடிச்சு வந்தாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்க போறாங்க அந்த பண்டில. அது மட்டும் இல்லாம இனிமேல் கிரகப்பிரவேசம் பண்றதுக்கான எல்லா வேலைகளும் சீக்கிரமா பார்க்கணும் அத்தை, நாளும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல போறாங்க. அப்பதான் ருக்மணி அம்மா சொல்லுவாங்க, கணேசமூர்த்தி இருந்தா நல்லா இருக்கும் தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க ருக்மணி அம்மா. அந்த இடத்துல தனம் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா தன்னோட முதல் கணவனான கணேசமூர்த்தியோட நினைவுகளை நினைச்சுக்கிட்டே தானே இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்துல தான் ருக்மணி அம்மா சொல்லுவாங்க, இவன் இருந்து பார்க்குற வேலைகள் எல்லாமே நீதாம்மா, என்னோட சவாலை என்னோட லட்சியத்தை நீ எடுத்துக்கிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க. அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணமே தனம் நீதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட போறாங்க. என்னோட சவாலை ஜெயிக்கிறதுக்கு காரணமே நீதான் தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேச போறாங்க தனத்தை. அப்பதான் தனம் சொல்லுவாங்க, இது என்னோட கடமத்தை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல போறாங்க. அப்பதான் ருக்மணி அம்மா தனத்துக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பத்திரிக்கைய முதல்ல குடுக்கணும், சொர்ணவதிட்ட தான் போய் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்ல போறாங்க. உடனே தனம், ஆமாங்க அத்தை, அவங்ககிட்ட தான் முதல்ல குடுக்கணும். ஏன்னா இவ்வளவு தூரம் உங்கள அசிங்கப்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே அவங்க தான். உங்களோட லட்சியத்துக்கு காரணமே அவங்க, அடிப்படையா இருந்ததே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பத்திரிக்கை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கூட்டிட்டு போவாங்க. 2 பேருமே சேர்ந்து சொர்ணவதி வீட்டுக்கு போவாங்க. சொர்ணவதி வீட்டு முன்னாடி போய் ருக்மணி அம்மா நிக்க போறாங்க. நிக்கும் போதுதான் ருக்மணி அம்மாவுக்கு என்ன தோணும்னா, தான் சவால் விட்டதும் தன்னோட கால்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவால் விட்டிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இவட்ட போய் நம்ம அப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மாக்கும் நினைச்சுக்கிட்டே எங்க போறாங்கன்னா சொர்ணவதி வீட்டுக்குள்ள போறாங்க. சொர்ணவதி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களோட கூடவே இருக்கிறது தனம் இருக்காங்க. இவங்க பேசுற எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சொர்ணவதி பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றது தெரியும் தனத்துக்கு. அதனால ருக்மணி அம்மாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் வாசல்ல நிப்பாங்க. அப்பதான் சொர்ணவதி வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது ருக்மணி அம்மா சொல்லுவாங்க, நான் விட்ட சவால்ல நான் ஜெயிக்க போறேன். ஏன்னா இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி வீடு கட்டவும் போறேன், வீடு கட்டியும் முடிச்சுட்டேன், முடிச்சு கிரகப்பிரவேசமும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரியே வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் பண்ண போறேன், நான் என்னோட சவாலை ஜெயிக்கவும் போறேன், நீ சொன்னபடியே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னையே, மன்னிப்பு கேட்க தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்ல போறாங்க. சொன்னதுமே சொன்னவதி, என்ன கிரகப்பிரவேசம் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு திமிரா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ருக்மணி அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னா, வர வெள்ளிக்கிழமை தான் கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன், கண்டிப்பா என் காலில் விழுகிறதுக்கு நீ தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. இதை கேட்ட சொன்னவதி ரொம்பவே கோவப்பட போறாங்க. இவ்வளவு திமிரா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவளோட திமிரை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவதி ரொம்பவே கோவப்படுறாங்க, ஆவேசமும் படுறாங்க. அடுத்ததா என்ன நடக்கும்னா, கண்டிப்பா சொன்னவதி என்ன பண்ணுவாங்கன்னா, இவ வெற்றிக்கு காரணமா இருக்கிறதே தனலட்சுமி தானே, அப்ப தனலட்சுமியை தான் நம்ம குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ண போறாங்க. அப்ப தனலட்சுமி இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போறவன் அவ சப்போர்ட் இல்லாமையா இவ்வளவு தூரம் பண்றா, அப்ப அவ யாரு, அவனோட குடும்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போறாங்க சொன்னவதி. அப்படி சொன்னவதி விசாரிக்கிற சமயத்துல தான் தனத்தை காதலிச்சது கதிரேசன், அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல யார் யாரு தனத்து மேல கோவமா இருக்காங்க, இந்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறாங்க சொர்ணவதி. அப்பதான் சொர்ணவதி என்ன பண்ண போறாங்கன்னா, கதிரேசன் பேசலாம், பேசினா தான் சரியா இருக்கும், ஏன்னா இவளோட சப்போர்ட் இருக்கிறனால தான் ருக்மணி இவ்வளவு ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கதிரேசன் கிட்ட பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொர்ணவதி கதிரேசன் பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா கதிரேசன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் அவங்களோட முன்னாள் கணவனோட வீட்டுக்கு தான் இன்னும் விசுவாசமா இருக்காங்க, இது உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட கேட்க போறாங்க. அந்த இடத்துல இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல, நீங்க யாரு அப்படின்ற அளவுக்கு கேட்க போறாங்க. அப்பதான் சொர்ணவதி சொல்லுவாங்க, நான் கணேசமூர்த்தியோட அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்ல போறாங்க. அப்பதான் கதிரேசன், ஓ நீங்களா, என்னோட தனத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன தெரியும் தனத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறாங்க.
ஆனா எனக்கு இப்போ எனக்கு மனைவி தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துல மகளாவும் இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது, அவங்க குடும்பத்துக்கு செய்றதுக்கு தப்பே கிடையாது. ஏன்னா, அவங்க குடும்பத்துல நானும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பதில் சொல்லப் போறாங்க. அது மட்டும் இல்லாம கதிரேசன் என்ன சொல்லப் போறாங்கன்னா, ருக்மணி அம்மா கணேசமூர்த்திக்கு மட்டும் அம்மா கிடையாது. எனக்கும் அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லப் போறாங்க. ருக்மணி அம்மா லட்சியத்துக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். இதுல யாரு குறுக்க வந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லப் போறாங்க. இத கேட்டா சொன்னவதி ரொம்பவே கோவப்பட போறாங்க. இனி இவங்கிட்ட பேசுனா ஒண்ணுமே சரிப்படாது. இவங்கள வேற வழியில தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கிளம்ப போறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தருணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி தருவீங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். மீண்டும் சந்திப்போம்.